ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே டைவர்ஸ் கொடுத்து பிரிஞ்சிருப்பாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த அமத் வேற குழந்தைய கலைக்கிறதுக்கு வேற பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் திடீர்னு பார்த்தா அந்த கைனத் கெட்டப்போட வந்து நின்று பயமுறுத்திட்டு இருக்கா இந்த சமீரை. அவன் பார்த்துட்டு அரண்டு போயிடுறான். இல்லை என்னை எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அதுக்குள்ளே அவன் இங்கேருந்து மறைஞ்சு போயிட்டு திரும்ப வந்து அந்த மாடர்ன் கேர்லாக வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்து என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டால் என்னோட பொண்டாட்டி என்னை கொல்ல வரா, அவன் என்னை சும்மாவே விடமாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவள் தான் செத்து போயிட்டான்னு சொன்னியா, அப்புறம் எப்படி அவள் உயிரோட வருவா, ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன் இல்லை பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்படி இருந்தாலும் அந்த பையன் ரொம்ப ஓஹோரா பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அதனால பக்கத்தில் இவ வந்து தொட்டா கூட என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். என்னாச்சு உனக்கு, ஏன் நீ இவ்வளோ பயந்து போயிருக்க அப்படின்னு கேட்டா அவன் என்னை கொன்னுடுவா, அவள் கண்டிப்பாக என்னை கொன்னுடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கான். உடனே இவ உனக்கு பைத்தியம் கீத்த பிடிச்சி போயிடுச்சா, அவ தான் செத்து போயிட்டான்னு சொன்னியே, அப்புறம் எப்படி அவள் உயிரோட வருவா, வேணும்னா வா நம்ம போயிட்டு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டரையும் இவளே தான் வந்து செட் பண்ணி வச்சிருப்பா போல. அவர்கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொன்னா அவரும் எல்லாத்தையும் முழுசாக கேட்டுவிட்டு உங்களோட மென்டல் கண்டிஷன் சரியில்லை, அதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பைத்தியம் முத்தி போயிடும், அதனால நான் கொடுக்குற டேப்லெட்டை வேலைக்கு போட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு இருக்கான். என்ன டேப்லெட்னு தெரியாமல் அதையும் அவன் வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். எல்லாமே இவளோட பிளான் தான். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த பயல பைத்தியன்னு சொல்லி முத்திர குத்தி பைத்தியாஸ்பத்திரிக்கு அனுப்ப போறா போல. ஸோ அதனால தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணா இப்போ மறுநாள் ஆயிடுது. காலங்கத்தில் நம்ம ஹீரோவை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கா. அவளால் அவனை மறக்கவே முடியல. அப்போ பார்த்தா திடீர்னு ஓடிவா மாஹிரா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுற சத்தம் கேட்குது. இவளும் போயிட்டு பார்க்குறா. பார்த்தா நம்ம அருமான் தான் நேரடியாக கிளம்பி வந்துட்டான் இவள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக. வந்த உடனே கொஞ்சமும் யோசிக்காம நான் உன்னை ரொம்பவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், உன் மேலே இருக்கிற கோவத்தில் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் மாஹிரா என்னை மன்னிச்சிடு, இது நம்மளோட குழந்தைதாங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளுக்கு என்னதான் புருஷன் மேலே கோவம் இருந்தாலும் அவனே வந்து இப்படி மன்னிப்பு கேட்கும் போது இவன் மன்னிக்காமலாம் இருக்க போகிறா. ஸோ அதனால மன்னிச்சுட்டு கண் கலங்கிட்டு அப்படியே அழுது அவனோட தோல்ல வந்து சாஞ்சிக்கிறா. ஸோ அதனால அவனை மன்னிச்சிட்டான்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு நார்மலான லைஃபை வாழ்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஹீரோயினிக்கு ஹீரோவும் மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கிறது என்ன, உதவி செய்கிறது என்ன, அக்கறையாக கேரிங்காக பார்த்துக்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நல்லபடியாக தான் லைஃப் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி பிறக்க போகிற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பையன் பிறந்தா அசாத்னு சொல்லிட்டு வைக்கலாம், அதாவது இவளோட முன்னாள் கணவன் பேர். பொண்ணு பிறந்தா என்ன பேர் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், அருமாஹின்னு சொல்லிட்டு வச்சிடலாம், இந்த பேர் நல்லா இருக்குல்ல, உன்னோட பேரும் என் பேரும் ஒன்னா சேர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அப்போ சொல்றா நம்மளோட உறவுக்கே இப்போ என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியலையா அருமான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இப்போ இவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போ இவங்க 2 பேரும் கணவன் மனைவி இல்லை. அதனால அவன் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கான் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணை புத்தி அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடமே வந்து அழகா ரெடி பண்ணி வச்சிருக்கான். உடனே அவன் கீழே முட்டி போட்டு வெளியும் மேரமி நீ என்ன திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறியா மாஹிரா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவளோட கையில் ரிங்கையுமே போட்டு விட்டான். ஒரு வழியாக அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அந்த என்கேஜ்மெண்ட்டில் அமத்தும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி ட்ராமாவெலாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வாங்க சாப்பிட போகலான்னு சொன்னால் இல்லை நான் இவளை கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே சாப்பிட்டுட்டு வரேன் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. திரும்ப டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது என்னோட ஃபோனை நான் கார்லேயே மறந்து வச்சிட்டேன்னு நினைக்கிற மாஹிரா, நான் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன், நீ மெதுவாக பார்த்துப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதும் இவளும் மெதுவாக ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டுருக்கா. அப்போ தான் கரெக்டாக அமத்தும் அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கான். அவனுக்குமே இவன் நன்றி சொல்லிட்டு இருக்கா. எல்லாமே உன்னால தான் நடந்துச்சு, நீ மட்டும் அருமானுக்கு என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை புரிய வைக்கலனா அதுக்கப்புறம் அவர் என் மேலே கோவமாக தான் இருந்திருப்பாரு, இன்னைக்கு அவர் என் கூட வந்து சேர்ந்துருக்காருனா அதுக்கு முழுக்க நீ தான் காரணம், அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாஹிரா, இதுக்கு போய் நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுவியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படி மேலே போயிட்டு இருக்கும் போது அங்கே இருக்கிற ஒரு ஃப்ளவர் வாசை வேணுனே பிடிச்சி தடுக்கி விழும்போது கை தட்டி கீழே விழுகிற மாதிரி தள்ளி விட்டுறான். அதோட கிளாஸ் வந்து நம்ம ஹீரோயினோட காலில் குத்திடுது. அது மட்டும் இல்லாமல் கால் ஸ்லிப்பாகி கீழே வர விழுந்துடுறா. தலையில நல்லா அடிபட்டு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. கரெக்டா அந்த இடத்துக்கு அருமானும் ஓடி வந்துட்டு மாஹிரா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அந்த மயக்க நிலையில கூட அவ குழந்தைய பத்தி தான் யோசிக்கிறா. என்னோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் டாக்டரையுமே கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, குழந்தை நல்லா தான் இருக்குது, ஆனால் இதுக்கப்புறம் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இங்கே இருந்து போயிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அமத் தானே. அவன் எதுக்காக அப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னா ஒரு அஜரத்திட்ட கேட்டிருப்பான் போல், அதாவது மாஹிராவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மாஹிராவுக்கும் அருமானுக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ஹீரோயினி வேற ஒருத்தவனை கல்யாணம் பண்ணி அவனை தலாக் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் அருமானை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்று சேர முடியும்
முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இதுக்கடையில் அவங்க 2 பேருக்கும் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அப்போ இந்த விதிமுறையெல்லாம் கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவன் குழந்தைய கொல்றதுக்கு இப்படி துடிச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினியை பயந்தபடியே தான் இருக்கா. ஏன்னா இன்னைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம குழந்தை நம்மளை விட்டு போயிருக்கும்ல அப்படின்னு சொன்னா ஏன் இப்படிலாம் யோசிக்கிற மாஹிரா, அதான் நம்மளோட குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்துலன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறமும் ஏன் நீ இப்படிலாம் யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா திடீர்னு கன் சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. அந்த பையன் தான் வந்து ஷூட் பண்ணியிருக்கான் போல. உடனே நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்மான் அங்கேருந்து போயிடுறான். அந்த கேப்பில் ரூமுக்கு அமத் வந்து அவன் ஒரு டேப்லெட்டை கொடுத்து, இந்தா நீ டேப்லெட் போடுற டைம் ஆயிடுச்சு, இதை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கான். ஆனால் இப்போ தான் எனக்கு அர்மான் டேப்லெட் கொடுத்தாரு, அதனால இப்போ இதை போடணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த பையன் இப்போ வலுக்கட்டாயமாக அவளோட வாயில் வந்து அந்த டேப்லெட்டை போடுறதுக்கு பார்த்துட்டு இருக்கான். எனக்கு வேணா விடு, என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோவுமே போயிட்டு ரூமில் போய் பார்க்குறான். கரெக்டாக அமத்தோட ரூமில் தான் அந்த கன்னுமே இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பாக அப்போ இவன் தான் அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்து பார்க்கும்போது இந்த பையன் இங்கே நம்ம ஹீரோயினையும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது தெரியுது. உடனே அவன் கண்ணை காமிச்சு மாட்டிக்கிட்டு இருக்கான். அவளை விட்டு வேலைக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே இவளும் ஓடி போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி எனக்கு ஒரு மாத்திரையை கொடுக்கறதுக்கு இவன் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அது என்ன மாத்திரைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பையலுமே அவனோட உண்மையான சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டான். நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது, ஒரு வழியாக என்னோட உண்மையான சுயரூபம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா, நான் உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைய சாகடிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் நான் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில் இருக்கிற கன்னையுமே அவன் பிடுங்கிக்கிட்டு இப்போ நம்ம மாஹிராவோட தலையில் கன்னை வச்சு மாட்டிகிட்டு இருக்கான். கிட்ட வந்த அப்படின்னா நான் அதுக்கப்புறம் இவ்வளோ ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம ஹீரோவுமே அப்படியே அமைதியாக நின்றுடுறான். ஸோ அதனால் அவளையுமே அங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுறான். கன் அவளோட தலையில் வச்சபடியே ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு அவளை கட்டி போட்டு வச்சுருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் வந்து கதவை உடச்சிக்கிட்டு இருக்கான். எப்படியாவது வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வழியாக கதவை உடச்சிட்டு வெளியேயுமே வந்துட்டான். அதுக்குள்ளே இங்கே இவளை வந்து சாகடிக்கிறதுக்காக அவகிட்டே கேட்டுட்டு இருக்கான், உன்னோட குழந்தைய கொன்னுடு மாஹிரா, உன்னோட குழந்தைய கொன்னுட்டு என் கூட வந்துரு மாஹிரா, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். அவனை பார்த்துட்டு இந்த பையன் திரும்பவும் கண்ணை காமிச்சு மாட்டிக்கிட்டே இருக்கான். இப்போ யாரை நீ காப்பாற்றுறதுக்காக வந்திருக்க, உன்னோட குழந்தையா இல்லை மாஹிராவியா, யாராவது ஒரு ஆள் தான் உன்னால் காப்பாற்ற முடியும், அது யாருன்னு நீயே சூஸ் பண்ணி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனும் யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினியும் யாரை சொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. பார்த்தா அவன் சொல்லிடுறான், எனக்கு என்னோட மாஹிரா தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் நம்மளோட குழந்தை அப்படின்னு கேட்டால், இங்கே பாரு மாஹிரா, என்னோட வாழ்க்கையில் எனக்கு நீ தான் முக்கியம், அதனால் நான் உன்னை தான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி ஓகே, அப்போ நீயே உன்னோட குழந்தைய சாகடிச்சிடு, இந்த மாதிரி அவளுக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனும் வேற வழி இல்லாமல் மாஹிராவை காப்பாற்றுறதுக்காக அந்த மாதிரி அவகிட்ட கொடுத்து போட சொல்லிட்டு இருக்கான். அவள் அப்படி போடுற அந்த கேப்பில் டக்குன்னு நம்ம ஹீரோ ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி அந்த பையில பிடிச்சி தள்ளி விட்டுறான். கண்ணையுமே எடுத்துட்டா. ஸோ நம்ம ஹீரோயினி அந்த மாத்திரையை போடாமல் துப்பிடுறான். அந்த பையில அடிச்சடியில் அவன் அப்படியே மயங்கி விழுந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக இவளையுமே காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஒரு வழியாக அந்த அமத்தோட உண்மையான சுயரூபம் இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் அமத் எதுக்காக நம்மளோட குழந்தையை கொல்லணும்னு நினைக்கணும், அப்புறம் அவன் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டால் நம்ம ஹீரோ கொஞ்சம் நேரம் கழித்து அந்த இடத்துக்கு வந்து பார்த்துருப்பான் போல். அங்கே அவன் இல்லை, பட் ரத்தத்தில் வந்து எழுதி வச்சுட்டு தான் போயிருக்கான், நான் திரும்பவும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் இந்த கைனாத்தோ புருஷங்காரனுக்கு பைத்தியம் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேப்லெட்டை வந்து கொடுத்துருப்பா போல். அதை அவனுமே வாங்கி சாப்பிட்ருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கிறான். பக்கத்தில் அவள் தூங்கிட்டு இருக்கா. இவன் பக்கத்தில் பார்க்கும்போது அங்கே பாட்டில் வந்து காலியாக இருக்குது. அதில் இருக்கிற மொத்த டேப்லெட்டையுமே வந்து கொடுத்து சாப்பிட சொல்லியிருப்பா போல். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கபோர்டை செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அதில் அவளோட பாஸ்போர்ட்டில் அவளோட உண்மையான பேர் போட்டிருக்கு, அதாவது கைனத்துன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்க்கும்போது இவன் புரிஞ்சுக்கிட்டான், அப்போ இவன் நம்மளோட பொண்டாட்டி தானா, நம்மளை பழி வாங்கிறதுக்காக தான் இவன் திரும்ப வந்திருக்காளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கா. அவளோட கழுத்தில் போய்ட்டு கத்தியை வச்சிட்டு இருக்கான். உன்னை நான் சாகடிச்சிடுவேன், உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என்னையே நீ ஏமாற்றிட்டு என் கூட இத்தனை நாளாக இருந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அவளும் உடனே என்னாச்சு பேபி, ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு, ஓ அப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சா, நான் தாண்டா உன்னோட கைனாத் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டுருக்கா. அப்பாவி மாதிரி இருந்துக்கிட்டு என்னையும் ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுத்து குத்த போகும்போது டக்குன்னு அவன் கையில் இருக்கிற கத்தியை இவ பிடுங்கிட்டா. எவ்வளோ திமிரு இருந்தா திரும்பவும் என்னை கொல்ல பாப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை கட்டி போட்டு வச்சுக்கிட்டு, எல்லாமே என்னோட சொத்துக்காக தானே பண்ணேன், என்ன சாகடிச்சுட்டு என்னோட சொத்துக்களை வச்சுட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருப்பியா, என்ன நீ கொலைப்பண்ண நினைச்சல, அதுக்கான தானே நீ உனக்கு நானே கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணியிருப்பா போல். அதனால அவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. என்னை விட்டுரு ப்ளீஸ் கைனாத், என்னை மன்னிச்சிடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் படிக்க கத்திட்டு இருக்கான். இருந்தாலும் போடா அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அதனால அவங்களும் அவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவளும் வந்து இவளோட அடையாளத்தை மாற்றிக்கிட்டா இல்லையா. ஸோ அதனால ஒரு புது வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக வேற ஒரு நாட்டுக்கு போயிடுறா. ஸோ இந்த இடத்துல இந்த சமீர் கைனத்தோட சாப்டர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு.
அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இப்போ 10 மாதம் கழிச்சு நமக்கு கதையை காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு இப்போ டெலிவரி ஆகுது. ஸோ அதனால் ஹீரோவும் வெளியில் நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ளே தான் டெலிவரி வந்து பார்த்துட்ருக்காங்க போல். குழந்தை சத்தம் கேட்குது. உடனே இவனும் ஓடி போய் பார்க்குறான். பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க. மாஷா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு வழியாக குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுத்ததுனால நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அந்த குழந்தையோட முதுகில் பார்த்தா நம்ம ஹீரோயினி முதுகில் இருந்த அதே அடையாளம் தான் இருக்குது. அப்படின்னா இதுக்கப்புறம் கதை எப்படி போக போகுதுங்கிறது நமக்கே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த அடையாளத்தோட பிறந்த குழந்தை இந்த உலகத்துல மிக சக்திசாலியான குழந்தையா இருக்கும். அதனால கெட்ட சக்திங்களுக்கு சூனியக்காரவங்களுக்குலாம் ரொம்ப ஆபத்து. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரியே தான் இப்போ நல்ல சக்தி இந்த உலகத்தில் பிறந்திருக்கு அப்படின்னா அதுக்கு தோதா எதிரியா ஒரு கெட்ட சக்தி இருக்கணும் இல்லையா? அந்த எதிரி யாருன்னு பார்த்தா நம்ம அமத் தான். அவன் போயிட்டு சூனியக்கார கூட்டத்துக்கிட்டமே போய் சேர்ந்துக்கிறான். அவங்கள இவனை வந்து ஒரு சூனியக்காரனாக மாற்றி வச்சுருக்காங்க போல். ஏன்னா இவன் வந்து மாஹிராவை அடையணும்னு நினச்சா அது முடியாமல் போயிடுச்சு. அதனால இவனோட இந்த கெட்ட சக்தியினால் இப்போ மாஹிராவை அடையணும்னு நினைக்கிறானா என்னன்னு தெரில. அதுக்கு தடங்களாக இருக்க போகிறது அவளுக்கு பிறக்க போகிற குழந்தை தான். அந்த குழந்தை இந்த உலகத்திலே ரொம்ப சக்திசாலியான குழந்தை. அந்த குழந்தைய நீ கொன்னாகணும். அந்த குழந்தைய நீ கொன்னாதான் உனக்கு உன்னோட சக்தி முழுசாக கிடைக்கும். அப்புறம் நம்மளோட சூனியக்கார கூட்டமும் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனை வேற உசுப்பேற்றி விட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த பையன் அந்த குழந்தைய கொல்லணும்னு குறியானுன்னா இப்போ சக்தி கிடைக்குன்னு சொன்னால் சும்மா விடுவான்? அந்த குழந்தைய கொல்றதுக்காக இவன் என்ன வேணா பண்ணுவான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் நாளைக்கு போட போகிற வீடியோ தான் இந்த சீரியலோட கடைசி பார்ட், அதாவது ஃபைனல் பார்ட். ஒரு வழியாக இந்த சீரியலோட முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ அதனால் எல்லாரும் மறக்காமல் வந்துடுங்க. நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.